أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்மட லாஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த பிரயாணத்தோடு சம்மந்தப்பட்ட சொற்களை பார்த்துட்டு வரோம். பிரயாணம் சம்மந்தமான உரையாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரயாணம் சம்மந்தமாக வர பறக்க கிஸ்ஸா பார்த்தோம். அடுத்தது இப்ப 14வது கிளாஸ் நம்மட முஃப்ரதாத்து சஃபர் என்கிற பிரயாணத்தோடு சம்மந்தப்பட்டு வர சொற்கள், பிரயாணத்தோடு சம்மந்தப்பட்டு வர டயலாக்ஸ் அந்த அதே மாதிரி சொற்கள் என்கிறது பார்ப்போம். பேஜ் நம்பர் 42ஆம் பக்கத்துல இருக்குது. 12ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்குது. அதன் அடிப்படையில நம்மட பாடத்துக்குள் நுழைவோம். நாம முதலாவது பாருங்க, தஸ்ஜீலு துஹூல். சஜ்ஜல என்று என்றால் பதிவு செய்தான். சஜ்ஜல என்று சொல்றது பதிவு செய்தான். சஜ்ஜல யுசஜ்ஜிலு தஸ்ஜீல். தஸ்ஜீல்னா பதிவு. தஹல என்றால் நுழைந்தான். அத்துஹூல் என்றால் நுழைதல். அப்ப நுழைவதற்கான பதிவு, நுழைவதற்கான பதிவு. இரண்டாவது பாருங்க, லக்கது அத்தைத்து. அத்தாண்டா வந்தான். அத்தாங்கிறது ஜா என்கிற கருத்து. ஜா என்றாலும் வந்தான், அத்தா என்றாலும் வந்தான். அப்ப அத்தா பி என்றா கொண்டு வந்தான். அதே மாதிரி ஜா பி என்றா அந்த பி என்கிற இடைச்சொலோட சேர்ந்து வந்தா கொண்டு வந்தான். எக்ஸ்ட்ரா சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தாங்கிறது தனியே வந்தா வந்தான், அத்தா பி என்று சேர்ந்து வரும்போது கொண்டு வந்தான் என்ற அர்த்தம் வரும். அத லகது அத்தை தூண்ட நான் வந்தேன். இஸ்திலாமி. இஸ்தலமேன பெற்றான். இஸ்தலமேங்கிறது பெற்றான், ரிசீவ் பண்றதுக்கு சொல்றேன் இங்கிலீஷ்ல. இஸ்தலமே பெற்றான். அப்ப லீ என்று வந்து இருக்குது. லீ என்ற இடைச்சொல் என்ன என்று கருத்து கொடுப்போம், என்று கொடுப்போம். அப்ப இஸ்திலாமி என்ற பெறுவதற்கு. ததாக்கிரி. ததுக்கிற துண்டு ஜெமுன் ததாக்கிர். அப்ப என்னுடைய டிக்கெட்ஸ்களை, அப்ப என்னுடைய டிக்கெட்ஸ்களை பெறுவதற்கு நான் வந்தேன். தக்கதன் சொல்றது உறுதிப்படுத்துறது சொல்றது. அஜஸ்து. அஜஸ் என்றா பதிவு செய்தான். அஜஸ்து என்றா நான் பதிவு செய்தேன். அலல் அந்தர்நெட் இருக்குது. ஆனா இன்டர்நெட்னு வரும். இந்த அலிஃப் வந்து மேலுக்கு கீழுக்கு வைங்க, இன்டர்நெட்னு வரும். அப்ப நான் இன்டர்நெட்டில் பதிவு செய்தேன். இன்டர்நெட். இன்டர்நெட்னு சொல்றது ஆன்லைன் புக்கிங். இதை சொல்றது ஆன்லைன்ல நான் பதிவு செய்தேன். அல் மஅக உன்னுடன் இருக்கிறதா. ரக்மு ஹஜிசிக்க. ரக்மன் சொல்றது நம்பர், ஹஜிசிக்கேன்னா புக்கிங் நம்பர், பதிவு. இப்ப ரக்மு ஹஜிசிக்கேன்னு சொல்றது புக்கிங் நம்பர். உன்னிட்ட இருக்குதா, யூ ஹேவ் புக்கிங் நம்பர் என்று கேட்கறதுக்கு இப்படி ஹல் மஅக ரக்மு ஹஜிசிக்கேன்னு கேட்போம். அடுத்தது பாருங்க, ஜவாசுக்க ததுக்கிறதுக்கு மின் பல்லலிக்க. மின் பல்லலிக்கேன்னு சொல்றது தயவு செய்தி, எக்ஸ்கியூஸ் மீ. அதே மாதிரி இஸ்மஹ்லி என்றும் சொல்லுவாங்க. இஸ்மஹ்லி. சமஹேண்டா அனுமதித்தான். இஸ்மஹ்லா என்னை அனுமதி. சமஹேண்டா அனுமதி, அனுமதித்தான். இஸ்மஹ்லி என்னை மன்னிக்கவும். இஸ்மஹ்லி எக்ஸ்கியூஸ் மீ என்று பாய்க்கிறேன். என்னை நேரடி அர்த்தம் என்னை மன்னிச்சிக்கோ என்று கேட்கறதுக்கும் பாய்க்கிறோம். அப்ப அப்ப ஜவாசுக்க தடுக்கிறதுக்கு வாபித் வந்து கொடுக்கும்போது, அந்த பயனர்கிட்ட முசாஃபிட்ட கொடுக்கும்போது ஜவாசுக்கு இந்தாங்க உங்களோட பாஸ்போர்ட், தடுக்கிறதுக்கு இந்தாங்க உங்களோட டிக்கெட், மின் பகுதிக்கு தயவு செய்து. அடுத்தது பாருங்க, இலைக்க ரத்மு ஹஜிசி. என்னுடைய புக்கிங் நம்பர். ரத்மு ஹஜிசி என்றால் என்னுடைய புக்கிங் நம்பர். இலைக்க இந்தாங்க. பயனர் அந்த வாபித்திட்டு கொடுக்கும்போது இலைக்க ரத்மு ஹஜிசி என்று பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, இலா ஐன தத்தீரு. கார என்றா பறந்தான். கார எத்தீரு தத்தீரு நீ பறக்கிறாய். அப்ப நீ எப்போது, ஐநேனா எங்கே, அப்ப நீ எங்கே பறக்கிறாய் என்று வரும். இலா ஐன தத்தீரு நேரடி அர்த்தம் நீ எங்கே பறக்கிறாய்னு வரும். அப்ப தத்தீருன்னு சொல்றது துசாஃபிர். தத்தீரு என்று சொல்லல, அதுல மறைமுக அர்த்தம் இலா ஐன துசாஃபிர், நீ எங்கே பிரயாணம் செய்கிறாய். நீங்க எங்க பறக்கிறன்னு கேட்கிறல்லே யாரும். அப்ப இலா துசாஃபிர், நீ எங்கே பிரயாணம் செய்கிறாய்னு கேட்கிறோம். நீ எங்கே பிரயாணம் செய்கிறான்னு கருத்து எடுத்துக்கோங்க. ஹல் ஹசம். ஹசம் என்கிற சொல் இறுக்கமாக கட்டினான் அல்லது பெக்கிங் பண்ணான் என்ற அர்த்தத்துல வருது. ஹாசிமுன் பெல்ட்டுக்கு சென்றது. ஹாசிமுன். ஹாசிமுன் என்று வரும். ஹா வராது, ஹா வரும். ஹாசிமுன் பெல்ட். அது ஜம் உன் ஹசிமா.
அஹசிமத்துன் அஹசிமா என்ற பெல்ட். அப்ப ஹல் ஹசம் நீ கட்டினியா அல்லது பேக்கிங் பண்ணியா, அந்தி அத்துக்க மதா உன் சொல்றது பொருட்கள் கட்டுச்சாதனங்கள் என்றும் சொல்லலாம். மதா உன் சொல்றது மதா உன் என்றால் கட்டுச்சாதனங்கள் பொருட்கள். ஷை உன்ங்கிறதுல அர்த்தம். ஷை உன் ஷை உன் என்று சொல்லுவோமே பொருட்கள் அந்த இதுக்கு சொல்றது ஷை உன் மத்தான்ல ஒரு ஏற்பம். மத்தா உண்டு ஜம்முன் அம்தியா, ஷை உண்டு ஜம்முன் அஷியா என்று வரும். அப்ப ஹல் ஹசம்த அம்தியத்துக்க பினப்சிக்க, நீயாகவே பினப்சிக்கன்னு சொல்றது யுவர் செல்ஃப், நீயாகவே உனது பொருட்களை இறுக்கமாக கட்டினியா அல்லது பேக்கிங் பண்ணிட்டியா, பேக்கிங் பண்ணியா இது கேட்போம். அடுத்தது பாருங்க, ஹல் அபத்த. அபத்த என்கிற சொல் பொழுதுபோக்காக இருந்தான் அல்லது இந்த நொற்ற வேலை பார்க்கிறேன், தேவையில்லாத வேலை பார்க்கிறேன் அப்படி அந்த இதுக்கு சொல்றது, சீரற்ற செயல் அப்படி அந்த இதுக்கு யூஸ் பண்றது அபத்த. அப்ப ஹல் அபத்த அஹதுன், அப்ப ஒருவராவது யாராவது பிஹகாயிபிக்க, ஹகீபத்துன் ஜம்உன் ஹகாயிப், ஹகாயிபன பைகள் லக்கேஜ் பன்மையில வருது. خلال هذه الأثناء ثانية أسناد செகண்டுக்கு சொல்றது. தனியத்துன் அதோட ஜம்உன் தான் அஸ்னா என்று வருது. அப்ப செகண்ட்ஸ் இந்த பொழுதுல தனியத்துன்னு சொல்ற பொழுதுக்கும் சொல்றோம், நொடி பொழுது அதுக்கும் தனியான்னு சொல்றது செகண்ட் நொடி பொழுது சொல்றது. ஹாதிகில் அஸ்னா இந்த நொடி பொழுதுல இந்த செகண்ட்ஸ்ல உன்னுடைய பைகள்ல உங்க பையல்ல யாராவது தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டார்களா அல்லது நொற்ற வேலையில் பார்த்தாங்களா, யாராவது பொடுப்போக்கான வேலைகளில் பார்த்தாங்களா கேட்கறது சொல்றது. யாராவது ஒரு பேக்ல கையடிச்சாங்களா, நொட்டினாங்களா கேட்கறதுக்கு பிவாய்ப்பு. அபத அஹதுல் ஹகாயிப் ஹாதிகில் அஸ்னா. அடுத்ததை பாருங்க, அல்மாக்க உன்னுடன் இருக்கிறதா, அல்மாக்க உன்னுடன் இருக்கிறதா, ஐயத்து சவாயில், ஐயத்து சவாய் சாயிலத்தும் சவாய் இல்லைண்டா திரவங்கள், சாயிலத்தும் சவாயிலண்டா திரவங்கள் லிக்யூட்ஸுக்கு சொல்றது. அப்ப உன்னோட ஏதாவது லிக்யூட்ஸ் இருக்குதா, ஐயன்னு சொல்லிட்டு ஏதாவது எந்த அப்ப ஏதாவது லிக்யூட்ஸ் இருக்குதா, அல்லது அவுண்டா அல்லது அதவாத்தும் ஹாத்தா, ஹாத்தான்னு சொல்றது கூர்மையானது, ஹாத்தத்தும் என்ற சிபத்துக்கு மீனிங் கூர்மையானது. அப்ப கூர்மையான அதவாத்தன்னு சொல்றது கருவிகள், அதாத்துன் அதாத்துன் என்ற கருவி, அதாத்துன் கருவி, அதோட ஜம் உண்டா அதவாத், அதவாத் என்ற கருவிகள். அப்ப أو أدوات حادة في حقيبتك اليدوية. حقيبتك اليدوية சொல்றது ஹேண்ட் பேக், ஹேண்ட் லக்கேஜ், கையில கொண்டுட்டு போற பேக்கு தான். அந்த இதுல ஏதாவது கூர்மையான பொருட்கள் அல்லது திரவங்கள் லிக்யூட்ஸ் ஏதாவது இருக்கிறதா கேட்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு போயில, தடை செய்யப்பட்டது. லிக்யூட்ஸ் எல்லாம் ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போயில, அசிட்டுகள் அந்த இது எல்லாம் கொண்டுட்டு போயில. அதே மாதிரி கூர்மையான கத்தி சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் கொண்டு போயில ஹேண்ட்பேக்கேஜ்ல வச்சுட்டு. அடுத்தது பாருங்க, கம் ஹகீபத்தன் எத்தனை பைகள், துரீது அராது என விரும்பினான், துரீது என்று சொல்றது விரும்புகிறாய், நீ விரும்புகிறாய். அன்பு சஜ்ஜில, அன்பு சஜ்ஜிலேன பதிவு செய்வதற்கு, சஜ்ஜிலேன பதிவு செய்தான், சஜ்ஜில பதிவு செய்வதற்கு. நீ எத்தனை பைகளை பதிவு செய்வதற்கு விரும்புகிறாய், நீ எத்தனை பேக்குகளை பதிவு செய்வதற்கு விரும்புகிறாய், புக் பண்றதுக்கு விரும்புகிறாய். அடுத்தது பாருங்க, ஹல் அஸ்ததி ஊ என்ற என்னால் முடியுமா, முடிந்தது ஏற்கனவே பார்த்தோம். அஸ்ததி ஒன்று சொல்றது என்னால் முடியுமா. அல்கா நவரா, அல்கா நவரான்னு சொல்றது நவர என்கிறது தான் சொல்றது. அல்கான நேரடி அர்த்தம் போட்டான் என்று வரும், நல்லர்த்தம் என்று சொல்றது பார்வை. அப்ப பார்வையை போட்டான் என்று வரும், பார்வையை போட்டான்ங்கிறது என்ன பார்க்கிறது தான் சொல்றது. அப்ப இது ஒரு யூசேஜ் வேர்டு மாதிரி. அப்ப ஹல் அஸ்ததி ஒன் அல்கா நவரா அலா ஹகீபத்துக்க, ஹகீபத்திக்க
ஒன்னது பையில் அல்லதவியா சொல்றது ஹேண்ட்பேக்கர். கீபத்துன் எதவியா சொல்றது ஹேண்ட்பேக். அது உன்னுடைய ஹேண்ட்பேக்கை என்னால் பார்வையிட முடியுமா, பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். மீன் பல்லிக்கன்னு சொன்ன தயவு செய்து உன்னுடைய ஹேண்ட்பேக்கை என்னால் பார்க்க முடியுமா, பார்வையிட முடியுமா என்று கேட்கிறாங்க. அடுத்தது பாருங்க, ஹல் எம்பக்கு என்பகா இன்பகான்னு சொல்றது அவசியமானது. இன்பகா அலா என்று வரும். அடுத்தது எஜிபு அலா என்று வரும். வஜபே எஜிபு. அந்த எஜிபு அலான்னு சொல்றது கட்டாயம், அவசியம் அந்த இதுக்கு சொல்றோம். அடுத்தது எத்தஹத்தம அலான்னு யூஸ் பண்றது. எல்லாம் ஒரே அர்த்தத்துல வருது. இன்பகாலா, இன்பகா பா அலாவும் எஜிபு அலாவும் எத்தஹத்தம அலா, எத்தஹத்தம வரும், அங்கால வரும் காற்று. எத்தஹத்தம அலா இதெல்லாம் ஒரே அர்த்தத்துல வருது. ஹத்தம அலாங்கிறது, எஜிபு அலாங்கிறது, இன்பகாலாங்கிறதெல்லாம் ஒரே அர்த்தம். அப்ப ஹல் என்பகை அலைய என்னால் அவசியமா, என்னால் கட்டாயம் செய்யணுமா. இலா அன் உசஜில, சஜ்ஜலைனா பதிவு செய்தான். இலா அன் உசஜிலைனா நான் பதிவு செய்வதற்கு அவசியமா. அல் என்பகை அலைய இலா அன் உசஜில ஹாதிஹி இந்த பேக, இந்த இதை இந்த இதை பதிவு செய்வதற்கு அவசியமா. அல்லது அஸ்ததி அஸ்ததி கொண்ட என்னால் முடியுமா, அஸ்ததாக முடிந்தது, அஸ்ததி கொண்ட என்னால் முடியுமா. அன் ஆஹுத மஇ, அஹ்தேன எடுத்தான், ஆஹுதேன்னு சொல்றது என்னால் எடுத்துக்கொள்ள. அப்ப என்னால் எடுத்து செல்ல முடியுமா, மஇ என்ற என்னுடைய. அப்ப அலா மத்தினி தாயிரா, அலா மத்துனன்னு சொல்றது உட்பகுதி, பிளைட்டுக்கு உள்ளுக்கு உட்பகுதின்னு சொல்ற மத்துனண்டா. பிளைட்டுக்கு உட்பகுதிக்குள்ள என்னால் எடுத்து செல்ல முடியுமா, அல்லது இந்த பேக நான் பதிவு செய்யணுமா என்று கேட்கிறார். அல்ல இந்த அலைய எனக்கு அவசியமா, இல்ல உசஜில பதிவு செய்வதற்கு அவசியமா, என்னால் பதிவு செய்வதற்கு அவசியமா. ஹாதிஹி குறிப்பிட்ட இந்த பேகுக்கு தான் சொல்லுது. இந்த பேகை நாம் பதிவு செய்வதற்கு அவசியமா, அல்லது அஸ்ததி ஒன் ஆகுமா, அதை என்னோடு அந்த பிளைட்டுக்கு உட்பகுதிக்குள்ள எடுத்து செல்ல முடியுமா என்று கேட்கிறார். சரி, அடுத்த 2ஆம் பேஜ் பார்ப்போம். என் வகை அழைக்க உன் மீது அவசியமா, அன்பு சஜ்ஜிலகா நீ பதிவு செய்வதற்கு உன் மீது அவசியமா என்று கேட்போம். என் வகை அழைக்க உன் மீது கடமையா, அன்பு சஜ்ஜிலுகா அந்த பேக்கை பதிவு செய்யறது உன் மீது, அதை பதிவு செய்யறது உன் மீது அவசியமா என்று கேட்போம். அதுக்கு தான் சொல்றேன். அடுத்ததை பாருங்க, என் வகை அழைக்க நீ அதனை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டுமா என்று என்பவை அழைக்க அன்பு சத்தினுகா விட நீ அதனை கட்டாயம் பதிவு செய்யணுமா. அடுத்தது பாருங்க, உனாக்க ரஸ்முன், ரஸ்முன் ருசூம் சொல்றது வரிகளுக்கு சொல்றது, டெக்ஸ், டெக்ஸுக்கு சொல்றது. லாரிபுன் வவார்னு சொல்றது. அப்ப அதுவும் டெக்ஸ் தான். லாரிபுன் வவாரி, ரஸ்முன் ருசூம் எல்லாம் டெக்ஸுக்கு வாருது. هناك رسم للحقائب الزائدة مقدار 30 جنيها 30 جنيها. ஹுனாக்கேண்டா அங்கே இருக்கிறது அந்த கருத்தடுங்க. ரஸ்முன் சொல்றது டெக்ஸ், அங்கே டெக்ஸ் இருக்குது. ஜாதேண்டா அதிகரித்தது. அப்ப அதிகரித்து ஜாயிதான்னு சொல்றது அதிகமான, அதிகமான பைகளுக்கான அப்ப அதிகமான பைகளுக்கான வரிகள் அங்கே இருக்கிறது. அல் வசூல் அந்த ஒரு நிறைக்கு எவ்வளவு, ஒரு நிறைய மிகுதார் 30 ஜுனைகா, 30 ஜுனைங்கிறது பவுண்ட், 30 பவுண்ட்ஸ் ஒரு கிலோவுக்கு இருக்குதாம். சொல்றது ஒரு கிலோவுக்கு அதுல நிறைய ஒரு கிலோ மிகுதாருக்கு 30 ஜுனைகா, 30 பவுண்ட்ஸ் இருக்கலாம். ஹல் தவது வத்தேல விரும்பினான், வத்த என்கிறதும் விரும்பினான். வத்த உப்ப, அடுத்தது அண்ணு, அண்ணு உண்மையான பட்சம் எல்லாமே ஒரே இடத்துல வத்த என்றாலும் விரும்பினான் அல்லது நாடினான். அராது
பார்த்தீங்கன்னா அராதர கருத்து அராத விரும்பினான் நாடினான் அதே அர்த்தம் ஹல் தவத்து என்றால் நீ விரும்புகிறியா அல்லது நீ நாடுகிறியா அதில் விஜானிபி நாபிதா ஜானிபின பக்கத்துல நான் ஏற்கனவே படிச்சேன் விஜானிபிக்க அது முனப்பிக்க பிஜானிபிக்க அந்த அலாரத்தை உணவு பக்கத்துல வச்சுக்கோண்டு நம்ம ஒரு உரையாடல பார்த்தோம் அப்ப பிஜானிபி நாபிதா சொல்றது ஜன்னலுக்கு பக்கத்துல அல் தவத்து சொல்றது நீ விரும்புகிறியா நான் நீ விரும்புகிறியா அதன் சீட்டுக்கு சொல்றது அதுவும் விஜாரி மீன் நாக்குதான்னு சொல்லிட்டு நீ ஜன்னல் சீட்டை விரும்புகிறியா விண்டோ சீட் அப்ப ஜன்னல் பக்கமா இருக்கிற சீட்டை விரும்புகிறியா அல்லது உமஷா உமஷான்னு சொல்றது நடைபாதை உமஷான்னு சொன்னா நடைபாதைக்கு செல்ற நடைபாதை பகுதி அதுக்கு செல்ற ஃப்ளைட்ல உனக்கு விண்டோ சீட் பக்கம் ஒரு சீட் வேணுமா இல்லாட்டி நடைபாதை பக்கம் ஒரு சீட் வேணுமான்னு கேட்கறது அடுத்து பாருங்க இஸ்தம்திய விரஹ்லதிக இஸ்தம்த என்ற அனுபவி இஸ்தம்த அனுபவித்தான் இஸ்தம்த அனுபவித்தான் அனுபவித்தான் இஸ்தம்த அனுபவி விரஹ்லதிக உனது பயணத்தை உனது ஜெயிமை அருகிலத்தாண்ட சுற்றுலா அப்ப அப்படி சொல்லுவோம் அப்ப உனது பயணத்தை அனுபவி ஏவல்ல சொல்றதுன்னு சொல்லலாம் இஸ்தம்த விரஹ்லதிக உனது பயணத்தை அனுபவி ரிஹ்லத்துன் சஈதா ஹாப்பி ஜேர்னி சந்தோஷமான பயணம் ஹாப்பி ஜேர்னி சொல்றது ஹாப்பி ஜேர்னி சந்தோஷமான பயணம் அடுத்தது பாருங்க ஐன அஸ்தபீஹு எங்கே என்னால் முடியும் அன் அஹ்சுல ஹசலைன பெற்றான் ஹசல வந்தா அலா வரும் ஏற்கனவே பார்த்தோம் ஹசலைன பெற்றான் அப்ப அன் அஹ்சுலைன பெறுவதற்கு அல அரபா அரபத்தும் சொல்றது தள்ளு வண்டி செல்லு வண்டி சொல்றாங்க ட்ரொலி ஃபுட் சிட்டிக்கெல்லாம் போனா அந்த ட்ரொலி தருவாங்க சாமானை வச்சு தள்ளிட்டு போறது அப்ப அந்த ட்ரொலிக்கு தான் சொல்றது அரபா வண்டி அரபத்தும் என்று அரபத்தும் சில்லென்று அர்த்தம் வரும் அரபத்துல் பக்கராண்டா மாட்டு வண்டின்னு வரும் மாட்டு வண்டிக்கு சொல்ற அரபத்து பக்கரா அரபங்கிறது வண்டி என்று யூஸ் பண்ற தனியா இடத்துல யூஸ் பண்றாங்க அந்த ஃபுட் சிட்டில தர அந்த ரவுண்டர் தள்ளிட்டு போற அந்த வண்டி அந்த கிட்ட சொல்ற ட்ராலி வண்டி அதுக்கிட்ட ஒருத்தர் யூஸ் பண்றாங்க ஐந்து ஆஸ்ததி ஒன்னா சுல அரபா எனக்கு ஒரு ட்ராலியை அந்த தள்ளு வண்டியை எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் முடிகிறது அஸ்தத்தை என்னால் பெற முடியும் அடுத்தது பாருங்க அஷ்யாம் அது தராகா மேலும் சில சொற்கள் மேலும் சில காங்கில் தராண்ட தந்தாக்கி மேலும் ஒரு சில சொற்கள் அல்லது விடயங்கள் கொண்ட விடயம் மேலும் சில விஷயங்கள் தவக்கப் கசீரன் தவக்கப் கசீரன் தான் அந்த குறைவான இது செய்யறது லேண்டிங் குறைவான அந்த பார்க்கிங்னு சொல்றது அப்ப தவக்கப் கசீரன் சொல்றது இக்திசார் மௌகூஃபு ஸய்யார லிஃபத்ரத்தின் கசீரா பத்திரத்தின் கசீரா குறைவான நேரம் பார்க் பண்ணிக்கிறது ஃப்ளைட்டு ஒரு குறைவான நேரத்துக்கு செஞ்சு வைக்கிற லேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு தவக்கப் கசீரான்னு சொல்லணும் தவக்கப் தவீலான நீண்ட நேரத்துக்கு அப்போ நீண்ட நேரத்துக்கு ஃப்ளைட்டை இது செஞ்சு வைக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தவக்கப் தவீலான்னு சொல்றது பத்ரான்னு சொல்றது இடைவேளை இடைவெளி பத்திரத்தொழில் சொல்றது இடைவெளி சொல்றது ஸ்பேஸ் இது பத்ரான்னு சொல்றது ஸ்பேஸ் நீண்ட இடைவெளி அப்ப அடுத்தது பாருங்க முசூல் முசூலனா வந்தறிதல் அல்லது சென்றறிதல் வசலைனா வந்தான் முசூலோட சென்றறிதல் வந்தறிதல் முகாதரான புறப்படுகிறது விட்டு சென்றார் முகாதரைனா விட்டு சென்றார் அதுல வந்தது தஸ்தீலு துஹுல் தௌலி தஸ்தீல்னா பதிவு செய்தல் துஹூல் என்ற நுழைதல் தௌலி என்ற நாட்டுக்கு நாட்டுக்கு சர்வதேச நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சர்வதேச நாட்டுக்கு போன அந்த நாட்டுக்கு நுழைவதற்கான பதிவு நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனா அந்த
நாட்டுக்கு போனா அந்த நுழைவதற்கான பதிவு வேலைகள் தனி அந்த வேலையை தான் சொல்லுது. சர்வதேச நுழைவதற்கான பதிவு என்று கருத்து இருக்கலாம், அல்லது நாட்டிற்குள் நுழைவதற்கான பதிவு என்று எடுக்கலாம். தௌலத்துண்ட நாடு, தௌலி என்ற அது நாட்டுக்குள் நுழைவதற்கான பதிவு என்று கருத்துகள் இருக்கு. அடுத்தது பாருங்க, முகாதரத்தும் தௌலியா. முகாதரத்தின் தௌலியான்னு சொல்றது ஒரு நாட்டுக்கு புறப்படுதல். முகாதரைனா புறப்படுதல், தௌலியான்னு சொல்லி நாட்டுக்கு நாட்டுக்கு புறப்படுதல். அத இன்னொரு நாட்டுக்கு, சர்வதேச நாட்டுக்கு புறப்படல் என்று சொல்லலாம். இன்னொரு நாட்டுக்கு புறப்படுதல் என்று கருத்து கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்க, அல்கைத்து. அல்கா அந்த அல்கா அல்காண்ட கேன்சல் பண்ணினான். இங்கிலீஷ்ல கேன்சல், இரத்து செய்தான். அல்கா அல்காண்ட இரத்து செய்தான். அல்காண்ட அல்கான போட்டான், இரத்து செய்து இரத்து செய்தான், கேன்சல் பண்ணான். அப்ப அல்கை என்ற அல்கைத்து நான் கேன்சல் பண்ணேன், நான் இரத்து செய்தேன். அல்கைத்து என்று எடுக்கலாம். இல்கா ஆன்சர் மஸ்தர், அல்கைத்து என்ற கேன்சல் பண்றது. அடுத்தது பாருங்க, எதிமு ஹாலியன். இந்த பூரணமானது ஒப்பூபு தாயிரா, ஒப்பூபு என்று வரும். ரகபேன் இருக்குது, அதில் உண்மையான அதில் வரணும் ஒப்பூபு தாயிரா. அப்ப இந்த விமானத்தில் இருந்து பயணிகளை எத்தீமு ஹாலி என்ற உள்ள அவங்க இறங்கி முடிஞ்சு சொல்றதுக்கு அப்ப எத்தீமு தாயிரான்னு யூஸ் பண்ணுது. எத்தீமு தாயிரா, எத்தீமு ஹாலியன் ஒப்பூபு தாயிரா. எத்தீமு ஹாலியன் விமானங்கள் வந்ததுக்கான கூபுண்ட ஏறினான். கூபுத்தா இரான்னு சொல்றது விமானத்துல ஏறுறது. விமானத்துல ஏறுறது தற்போது ஹாலி என்ற நவ் தற்போது நிறைவு பெற்றது. ரொம்ப பூரணமானது நிறைவு பெற்றது. விமானத்துல ஏறுறது தற்போது நிறைவு பெறுகிறது சொல்றது. அக்கல்ல பிளைட்ல ஏத்துறது, ஏற்றுவாங்களே அது, அந்த இது இதோட நிறைவு பெறுகிறது, தற்போது நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நிதா உன் அசீர். நிதாண்ட போல் அழைப்பு, நாதாண்ட அழைத்தான், நிதாண்ட அழைப்பு. அசீரன் சொல்றது இறுதியாக, லாஸ்ட். அப்ப லாஸ்ட் போல், இறுதியான அழைப்பு. அடுத்தது பாருங்க, அல் பௌவாபா. அல் பௌவாபான்னு சொல்றது நுழைவாயில், அதாவது கேட். கேட்டுக்கு செல்றது, கதவுக்கும் சொல்றது. பாபும் அல் பௌவாபா நுழைவாயில் அல்லது கேட். அல் பௌவாபா துகுலகுல் ஆன, தற்போது இந்த நுழைவாயில் அல்லது கேட் மூடப்படுகிறது. அகலகென மூடினான், அகலக மூடினான். அல் பௌவாபா முகலகத்தும், கதவு மூடப்பட்டிருக்கிறது, கதவு மூடப்பட்டுள்ளது, முற்று முழுதாக மூடப்பட்டுள்ளது என்று வரும். கதவு மூடப்பட்டுள்ளது. அது கௌவாபா துகுலக்குள் ஆணையில கதவு தற்போது மூடப்படுகிறது என்று வரும். வாதரத் என்ற புறப்பாடு, வாதர புறப்பட்டான். அடுத்தது லாய்கத்துல் உசூல். லாய்கான்னு சொல்றது இதுக்கு செல்றது, என்ன போர்டுக்கு செல்றது, பட்டியல் என்று சொல்றது. பட்டியல் பட்டியல் உசூல் என்றால் வந்தடைந்த பட்டியல் அல்லது சென்றடைந்த பட்டியல், லிஸ்ட். லிஸ்டுக்கு சொல்றது, லிஸ்ட். அடுத்தது முத்தவக்கையும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. வப்ப என்ற எதிர்பார்த்தான், அப்ப சொல்றது எதிர்பார்த்தான். அப்ப என எதிர்பார்த்து. அப்ப முத்தவக்கையும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. சூழ்நிலை 23, 25. விமானம் வந்தடையும் நேரம் எதிர்பார்க்கப்படுகிறது என்று கருத்து இருக்கலாம். 11:25 விமானம் வந்தடைகிறது. 11:25 விமானம் வந்தடைகிறது என்று எதிர்பார்க்கலாம் என்று சொல்றாங்க. 11:25 விமானம் வந்தடைவதை எதிர்பார்க்கலாம். இதை கொஞ்சம் திருப்பி பாருங்க. எத்திமு ஹாலியன் சொல்லிட்டு விமானத்தில் அந்த ஏற்கிற வேலைகள் நிறைவு பெறுகிறது. இந்த கருத்துல இருக்கலாம் நேரடியாக.
அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. விமானத்துல ஏறுற நடவடிக்கைகள் இதோட நடைபெறுகிறது என்று வரும். அடுத்தது ஹபத்தை என்ற தரையிறங்கிறான், தரையிறங்கத்துக்கு சொல்றது ஹபத்தை லேண்ட் ஆகுற. அடுத்தது அலா மத்தினை தாயிராக விமானத்திற்கு உள்ளே, விமானத்துக்கு உட்பகுதியில், மத்தினன்னு சொல்றது உள்ளுக்கு அப்ப மாரக்மு மக்காதிக்க உனக்கு சீட் நம்பர் என்ன, மாரக்மு மக்காதிக்க உனக்கு சீட் நம்பர் என்ன. அடுத்தது அல்லா வலாத்த, அல்லா வலாத்த என்ற நீ வைக்க வைத்திருக்க கூடாதா என்று ஒரு அல்லா என்று யூஸ் பண்றது இடத்துல அல்லா வலாத்த என்ற வைத்திருக்க கூடாதா, என்ற வைத்தான். அதுக்கு முன்னுக்கு அல்லா என்ற வந்தா வலா வைத்திருக்க கூடாதா என்ற அர்த்தம். அல்லா அல்தேன நீ செஞ்சிருக்க கூடாதா. அப்ப அல்லா வலா அப்ப தாலிக்க சுந்தூக்க அந்த பையை அந்த பெட்டியை, சுந்தூக்கன்னு சொல்றது பெட்டி, பாக்ஸுக்கு சொல்றது. அப்ப நீங்க அந்த பாக்ஸை வைத்திருக்க கூடாதா. அல்லது ஃபவுக்கர் ரசிக்க, அல்லது என்ற இடத்துல வராது. ஃபவுக்கர் ரசிக்கன்னு சொல்றது உனது தலைக்கு மேலே, சொல்றது தலை. அப்ப ஃபவுக்கர் ரசிக்க எல்லாம் உனது தலைக்கு மேல் பின்பகுதிக்கு தயவு செய்து உங்க தலைக்கு மேல அந்த பொட்டியை வச்சிருக்க கூடாதா சொல்றதுதான் இந்த அல்லாஹ் தாலிக்கு சொல்றது. ஃபவுக்கர் ரசிக்க பின்பகுதிக்கு தயவு செய்து உனக்கு தலைக்கு மேலே அந்த பொட்டியை வைத்திருக்க கூடாதா. அடுத்தது பாருங்க, அர்ரஜா உல் இன்திபா என்ற அட்டென்ஷன் ப்ளீஸ், தயவு செய்து கவனம் எடுக்கவும். அருள் சலாம அல் பசீர ஹாதா, அருள்ன்னு சொல்றது காட்சிக்கு செல்றது, ஷோ காட்சி, அதுக்கு சொல்றோம். அஸ்ஸலாமான பாதுகாப்பு, பாதுகாப்பு சேஃப்டி காட்சி, அந்த இதுக்கு சொல்லுவோம். அருள் சலாமான சேஃப்டி காட்சி, அல் பசீரண்டா சிறிய ரெண்டு கருத்து எடுக்கலாம். இந்த சிறிய ஆதான்னு சொல்றது இந்த. அப்ப இந்த சிறிய காட்சியை கவனம் எடுக்கவும் என்று வரும். சேஃப்டி காட்சி, சலாமத் சொல்ற பாதுகாப்பு. ஃப்ளைட்டுக்குள்ள ஏறினோடனே அந்த ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சேஃப்டி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு டிவியில போட்டு காட்டுவாங்க. அதுல பரசுட்டு எப்படி எடுக்கிற, எங்க பரசுட்டு அந்த விஷயங்கள்லாம் போட்டு காட்டுவாங்க. எதுவும் ஆபத்துக்கள் நடந்தா என்னென்ன எப்படி நடந்து போகணும் வந்து ஆஹ் செய்வாங்க. ஒரு ஷோ மாதிரி போட்டு காட்டுவாங்க, அந்த பேர் சொல்லுதான். அடுத்தது பாருங்க, அர்ரஜா இகுலாக்குல் ஹவாதீஸ், அர்ரஜாண்ட எதிர்பார்க்கப்படுகிறது, ரஜாண்ட எதிர்பார்த்தான், அகலக்கேன மூடினான், இகுலாக்கன்னா மூடுகிறது. அப்ப அல் ஹவாதீஸ் அல் ஜவ்வாலா டெலிபோன்ஸ், போன்ஸ், அஜிஹிசத்தும் எலக்ட்ரோனியா, இது வேறு இலத்திரனியல் சாதனங்கள். அஜிஹிசத்துல் எலக்ட்ரோனியாண்டா இலத்திரனியல் சாதனங்கள். அப்ப போன் இகலாக்கன்சரை சுவிட்ச் ஆஃப் பண்றது, மூடுறது. அப்ப உங்களுடைய போன்களை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவது எதிர்பார்க்கப்படுகிறது, அல்லது உங்களுடைய போன்களை மூடுவது எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அல்ஹிசத்துல் எலக்ட்ரோனியா ஜிஹாசுல் அதிஹிசா என்று சொல்றது கருவிகள், பொருட்கள் என்றும் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஜிஹாஸ்னா ஒரே அர்த்தம், ஒத்த இடத்துல வாருது. அதிகசத்துள் எலக்ட்ரான் என இலத்திரனியல் சாதனங்களையும், மேலும் போன்ஸ் அவாத்தையும் சொல்றது லேண்ட் போனுக்கு சொல்றது. பொதுவா ஜவ்வாலான்னு சொல்றது சுற்றுதிறன் மொபைல் போன்ஸ்க்கு சொல்றது. மொபைல் போன்ஸ் நீங்க மூடு மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது என்று கருத்து இருக்கலாம். அடுத்தது பாருங்க, நேரம் எடுத்தது, நேரம் எடுத்தது. கம் தஸ்தக்ரிகு அர்ரிஹ்லா, பயணம் எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கிறது, பயணம் எவ்வளவு நேரம் எடுக்கும். சதஸ்தக்ரிகு வந்துரு வந்த எதிர்காலம். அப்ப இஸ்தக்ரக இஸ்தக்ரிகு சதஸ்தக்ரிகு அர்ரிஹ்லா, பயணம் எவ்வளவு நேரம் எடுக்கும். அடுத்ததை பாருங்க, ஹல் தவத்துன்னு சொல்றது நீ விரும்புகிறியா அல்லது நீ நாடுகிறியா. தாமின் ஏதாவது உணவை நீ விரும்புகிறியா, தாமின்னு சொல்றது உணவு. முனஷான்னு சொல்றது வஜபத்துல் ஹபீபா, சோகீட்ஸுக்கு சொல்றது. அப்ப நீ ஏதாவது உணவை விரும்புகிறியா அல்லது சோட்டீட்ஸை விரும்புகிறியா. முனஷா சொல்றது சோட்டீட்ஸ்.
சதஹ்பிது சதஹ்பிது என்ற தரையிறங்கும் தரையிறங்கும் ஹவாலை என கிட்டத்தட்ட ஹவாலை என்கிறது ஒரு யூசேஜ் வேர்ட் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஹம்ச அசரதி தக்கீகத்தும் ஹம்ச அசரான்னு சொல்றது 15 தக்கீகத்தும் சொல்றது நிமிஷத்துக்கு சொல்றது அப்ப 15 மினிட்ஸால கிட்டத்தட்ட விமானம் தரையிறங்கும் என்ற கருத்துக்கு வரும். அடுத்ததுக்கு போவோம். அர்ரஜா ஹசம அஹசிமா அர்ரஜான எதிர்பார்க்கப்படுகிறது. ஹசமேன கட்டினான் இறுக்கமாக கட்டுறதுக்கு சொல்றது அல்லது பெக் பண்றதுக்கு சொல்றது. அஹசிமான்னு சொல்றது பெல்ட்டுக்கு சொல்றது. அல் அமானன்னு சொல்றது பாதுகாப்பு சேஃப்டி. சேஃப்டி பெல்ட்ஸ்களை இறுக்கமாக போட்டு கட்டுமாறு அதாவது அணியுமாறு எதிர்பார்க்கப்படுகிறது என்ற கருத்து இருக்கலாம். அடுத்தது பாருங்க ஆதத்துல் மக்காய் அதுல் மக்காயின்னு சொல்றது சீட்ஸ் சீட்டுக்கு சொல்ற இருக்கைகளுக்கு சொல்ற மஃபாதுல் ஆதன்னு சொல்றது சரி செய்யற அல்லது மேல் நிலைமைக்கு கொண்டு வர என்ற கருத்தை இருக்கலாம். அப்ப இல வதஇயத்தில் முஸ்தகைமா முஸ்தகைம்னு சொல்றது நேரான சீரான என்ற கருத்தை இருக்கலாம். நேரான சீரான வதையான்னு சொல்றது வத என வைத்தான் இருந்தான் சீரான இருப்புக்கு. அப்ப உங்களுடைய சீட்ஸ்களை நேரான நிலைமைக்கு நேரான இருப்புக்கு சீரான இருப்புக்கு கொண்டு வருமாறும் மேலும் உங்களுடைய பெல்ட்டுகளை இந்த சீட் பெல்ட்ஸுகளை அணியுமாறும் எதிர்பார்க்கப்படுகிறது என கருத்துருங்க. அடுத்தது பாருங்க அர்ரஜா உல் பப்பா பப்பான்னு சொல்றது இருந்தான் தங்கினான் நிறைய அர்த்தம் இருக்கு. பப்பையிலிருந்து வந்து பப்பையில தங்கினான் இருந்தான் என்ற கருத்தெல்லாம் வரும். அப்ப அர்ரஜா அல் பப்பா ஃபி மக்கா இருக்கும் அல் பப்பா ஃபி மக்கா இருக்குங்க உங்களுடைய சீட்டுகளை இருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகிறது. ஹத்தா தத்தவஃபுல் தாயிரா தமாமன் தமாமன் சென்று முழுமையாக பூரணமாக அந்த விமானம் நிற்கும் வரை நின்றாய் அந்த முழுமையாக நிற்கும் வரை பத்தாண்ட வரை விமானம் முழுமையாக நிற்கும் வரை வார விமானம் ஒன்று விமானம் சவுதியில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு விமானம் வருதுன்னா ஸ்ரீலங்காவில வச்சு ஒரு ஃபுல்லா எடுத்தோடனே வந்தோடனே நிப்பாட்டுறேங்க. இந்த விமான பெஸ்ட்டுக்கு வளைச்சி 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 மெதுவாக இறங்கி 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 வந்து அந்த இதுல ஓடு பாதையில அப்படியே வந்து நிப்பாட்டின விமானம் அவடத்திலேயே உடனே நிக்கிறதில்ல. ஹெலிகாப்டர் மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறதில்ல. வானம் நிக்கிறது அவ்வளோ ஸ்பீட்ல வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு ஓடிட்டே இருக்கும். அந்த ட்ரெக்ல ஓடிட்டே இருக்கும். அந்த இதான் சொல்றது. அப்ப விமானம் முழுமையாக நிற்கும் வரை உங்களுடைய சீட்ஸ்கள்ல உங்களுடைய இருக்கைகள்ல நீங்க இருங்க இருங்க. அணைத்தான் சொல்றது அனைத்தானுக்கு சொல்றது. நெருப்பு அணைக்கிறதுக்கு சொல்றது. இந்த லைட்ஸ்களை அணைக்கிறதுக்கு சொல்றது. இஷாரான்னு சொல்றது சிக்னல். இஷாரைன்னு சுட்டி காட்டினார். இஷாரான்னு சொல்றது சிக்னல். அசமத் தௌகீத் சொல்றது இடத்துல தௌகீத்துல் மஹல்லி சொல்றது அந்த தன்னுடைய சீட்ஸ்கள்ல இருக்கக்கூடிய அந்த சிக்னல் சீட் பெல்ட்டுகள் அதெல்லாம் ஓஃப் ஆகும். விமானம் தரை இறங்கின முழுமையாக தரை இறங்கினோட அந்த கண்ட்ரோல்ல வந்த உடனே தான் அந்த இதுகள் சீட் பெல்ட்ஸுக்குரிய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஓஃப் ஆகும். அப்ப அதுதான் சொல்றாங்க அந்த சீட் பெல்ட்ஸுக்குரிய அந்த சிக்னல்லாம் முழுமையாக ஓஃப் ஆகும் வரை முழுமையாக விமானம் தரையிறங்கும் வரை தரையிறங்கி அந்த முழுமையா நிற்கும் வரை தக்கவக்கஃபு அந்த நின்றார். அப்ப முழுமையாக நிற்கும் வரையும் உங்களுடைய சீட்ஸ்கள்ல நீங்க இருங்க என்று சொல்றாங்க. அடுத்தது அத்தௌகீத்துல் மஹல்லி என்ற தௌகீத்தன் சொல்றது எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்க அத்தௌகீத்துல் மஹல்லி என்ற
உள்நாட்டு நேரத்துக்கு சொல்றது. மஹல்லா இந்த உள்நாட்டு என்ற கருத்தை எடுக்கலாம். தௌஃபீக்குன்னு சொல்றது நேரம். ஆஹ் அப்ப உள்நாட்டு நேரம் எடுங்க. உள்நாட்டு நேரம். உள்நாட்டு நேரம் ஹுவ 9:35 மசா. 9:35 இரவு அல்லது மசா, நேரம் மாலை 9:35 என்ற கருத்தை இருக்கலாம். அத்தௌகீத்துல் மஹல்லி என்று சொல்றது உள்நாட்டு நேரம். மஹல்லி என்று சொல்றது மஹல்லா உள்நாடு. அந்த கருத்துல வருது. உள்நாட்டு நேரம் 9:35. எனக்கு மேலுக்கு ஓகே தானே. அரஜா உல் பப்பா இமப்பா இதுக்கு உங்களுடைய சீஸ்கல்ல நீங்க இருக்குமாறு எதிர்பார்க்கப்படுகிறது. ஹத்த தோற்கஃபு தாயிரா. ஹத்தாண்ட வரை. தோற்கஃபு தாயிரான தமாமன் முழுமையாக விமானம் நிற்கும் வரை, பார்க் பண்ணும் வரை. ஓடிட்டே இருக்கிற விமானம் இறங்கினோன்னு ஓடிட்டே இருக்கிற விமானம் முழுமையாக நிற்கும் வரை உங்களுடைய சீட்ஸ்கள்ல இருக்கு. விஷாரத்தும் ஹசன். இந்த சீட் பெல்ட்ஸுக்குரிய அந்த குறியீடுகள் சிக்னல்ஸ் எல்லாம், சீட் பெல்ட்ஸ் போட்டு இருக்கிற அந்த குறியீடுலாம் அணையும் வரை. அணையும் வரை. ஓகே தானே. அப்ப இதோட நம்மளோட பாடங்களை முடிச்சுக்கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹு கைரன்.